இந்த வருடத்தில் இதுவரை நடந்துள்ள சில சம்பவங்களை குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம். இந்த இயர் ஆரம்பிக்கும் போது சிங்கப்பூர்ல இந்த கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்திருக்குது, மாஸ்க் போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபாரம் WEF அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஜனவரி மாசத்துக்கு பிறகு மிகப்பெரியதான டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் 2018ல உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோல டிசீஸ் எக்ஸ்ன்னு தான் கொரோனாவை சொல்லி இருந்தாங்க. அது அப்படியே அவங்க கணிச்சபடி 2020ல உலகம் முழுக்க லாக்டவுனுக்கு காரணமாக அமைஞ்சது. 2019ல வந்தது. இந்த கொரோனா மாதிரியே இன்னொன்று மிக மோசமான டிசீஸ் எக்ஸ் ஒன்று 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபாரம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கொள்ளை நோய்கள் எல்லா பக்கமும் ஒரு நோய்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா வேர்ல்டு வைட் அடுத்த நோய்கள் இந்த யுத்தத்தோட சேர்ந்து வரணுங்கிறது தான் வேதத்தினுடைய முன்னறிவிப்பு. அதோடு கூட உலக பிரகாரமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ டீபாப்புலேஷன் அப்படிங்கிற விதத்துல மிக முக்கியமான இடத்துல இந்த வைரஸ் காரியங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்னபடி மிக முக்கியமாக இந்த கொரோனா வைரஸினுடைய அடுத்த வேரியன்ட் அல்லது டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு. இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபாரம் ஏற்கனவே சொன்ன இன்னொரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சங்கள். இந்த பஞ்சத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஏன்னா 4 வகையான காரியங்களும் ஒன்றாக இணையணும். யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கை பேரழிவு, இது 4 ஒன்றாக இணையணும். ஆனால் இப்போ 4மே நடைபெற்று கொண்டுதான் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல மிக முக்கியமாக இந்த எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்ன பஞ்சத்தினுடைய வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்துல இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்ரீலங்காக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலைமை கேட்டேன். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் அங்கே வந்துட்டே இருக்கு, திருப்பி ஜனங்கள் அங்கிருந்து புறப்படுறாங்க அதிக அளவுல. ஏன்னா மிக மோசமான விலைவாசி கண்டிஷன். அங்க ஒரு கிலோ தக்காளி 600 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. காய்கறி எல்லாமே 600 to 800 ஒரு கேஜி. ஒரு முருங்காய் 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பஞ்சம் மிக மோசமான இடத்தில் உலகளாவிய. இது ஏதோ நமக்கு பக்கத்து நாடு இலங்கைங்கெல்லாம் நமக்கு தெரியுது, சூடான் போன்ற நாடுகள், எத்தியோப்பியா போன்ற நாடுகள், இது எல்லாத்த விட மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. உலகம் இதுவரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நடுவில் என்ன நடந்ததோ அந்த இடத்துல உலகம் இப்போ போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நம்ம பார்த்தது இல்லை, செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி நம்ம பார்த்தது இல்லை, கேள்விதான் பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம காலத்துல அதுக்கு முன்னாடி நடக்குது. இதுதான் போர் மேகம் சூழ்வதற்கான. ஒரு பக்கம் ரெட் சீயை இந்த ஏமன் ஹவுதீஸ் எல்லாம் கப்பல்களை நிறுத்தினதுனால விலைவாசி மடமடமடன் ஏறிடுச்சு. ஏன்னா கப்பல்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல. சோ இது எல்லாமே சேர்ந்து மிக மோசமான பஞ்சத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது.